ஏழாங்கட்டிக்கு ராஜுபாயை பார்க்க போக கிளம்பிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சான் ராஜுபாய் இல்லைங்க, இவர் பிரியாணி ராஜுபாய். பிரியாணிக்கு ஸ்பெஷலாக கடை வச்சிருக்கிறான்னு கேள்விப்பட்டு ஒரு மாதிரி தேடி திரிஞ்சு கண்டுபிடிச்சி கடைக்கு போயிட்டோம். ட்ரிங்கோவில் சோத்துக்கு மஞ்சளை போட்டு சிக்கனை பொரிச்சு வச்சு அதுதான் பிரியாணின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதுக்காண்டி தான் நம்ம எல்லாட்டையும் கேட்டு தெரிஞ்சு நல்ல பிரியாணி சாப்பிடணும்ட்டு ராஜுபாயை பார்த்துட்டோம். அண்ணா 750 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கொடுக்குறாரு. இந்த பிரியாணி பொடியங்கண்டா ஒரு ஆள் சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளைங்கள 2 பேர் சாப்பிடலாம், அவ்வளவு தாராளமாக கொடுக்குறார். ஒரே ஒரு குறைதாங்க, அந்த பிரியாணிக்கு களியாதான் முக்கியமான சாமா. அதுக்கு பதிலாக இவங்க கத்தரிக்காய் சட்னி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ஒரு மாதிரி வாங்கிட்டு வீட்டை கிளம்பிட்டோம். வீட்டை அப்படியே அதை சகான் மாதிரி விரித்து வச்சு சாப்பிட்டா அண்ணோட பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருந்துச்சு மத்தாக்களை விட. ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணுமுன்னா போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.